எஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஎஸ் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இருந்தாவே போதும். அது எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி தான். அது சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி தான், அப்படி இல்லை காமர்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி தான், எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி நீங்கள் அசைன்மெண்ட்ஸ்லாம் இப்போ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த லெக்சர் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்க இந்த லெக்சர் வீடியோஸில் இருந்தால் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து MCQ பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 10 கொஸ்டினோ இல்லை 20 கொஸ்டினோ, மேக்ஸிமம் 20 கொஸ்டின் தான் இருக்கும். அந்த 20 கொஸ்டினுமே MCQ பேஸ்டாக தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்லாம் எதுவும். அது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் இந்தியா வந்து 100+ சென்டர்ஸில் இருக்குங்க. அதேமாதிரி அப்ராடில் பார்த்தீங்கன்னா UAE, பஹ்ரைன், குவைத், ஓமன், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் SS ராஜ்சோலையானந்த், கரியர் கன்சல்டன்ட். நீங்கள் ஒரு IIT ஆஸ்பிரண்ட்டா? உங்களுக்கு வந்து IIT தான் உங்களுக்கு சீட்ஸ் வேணுமா? கண்டிப்பாக எனக்கு IITயில் தான் சார் எனக்கு சீட் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமையுங்க. நான் வந்து JEE மெயின்ஸ் எழுதியிருக்கேன். நான் வந்து JEE அட்வான்ஸுக்கும் நான் எலிஜிபிள் ஆகிட்டேன். பட் என்னால் IITயில் அட்வான்ஸ் வந்து என்னால் கிராக் பண்ணி IITயில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கும், அதே மாதிரி நான் வந்து +2ல் வந்து நான் மேக்ஸ் ஸ்ட்ரீமே எடுக்கவே இல்லை சார், நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமோ அப்படின்னா காமர்ஸ் ஸ்ட்ரீமோ அந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் நான் எடுத்திருக்கேன் சார், எனக்கு வந்து IITஸ்லாம் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் IITஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து NIOS ஸ்கூலில் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஸ்லோவாக தான் படிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை பற்றியும் அதே மாதிரி சார் நான் வந்து பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன், நான் வந்து அப்பா கூட வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்த்துட்ருக்கேன், நான் விவசாயம் பார்த்துக்கிட்டே என்னால் ஒரு IITயில் சேர்ந்து என்னால் கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து BA ஏற்கனவே சேர்ந்துட்டேன் சார், நான் வந்து BSc மேக்ஸ் சேர்ந்துட்டேன், என்னால் பேரலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து IITயில் பண்ண முடியுமா அப்படின்னு பட்சத்தில் இந்த மாதிரி எல்லா கேசஸ்க்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. உங்களால் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து IITயில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. படித்து நீங்கள் டிகிரி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு IIT மட்டும்தாங்க கொடுக்கும். அந்த IIT எந்த IITன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IIT மெட்ராஸ். அந்த IIT மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா BS டிகிரி ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த BS டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆன்லைன் மோடில் ஆஃபர் பண்ணுறதால நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்கள் இன்னொரு டிகிரி கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சுட்ருக்கலாம். ஒரு ஆர்ட்ஸோ காமர்ஸோ அந்த ஸ்ட்ரீமில் ஒரு BSCயோ BAவோ BComோ ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு வந்து பேரலாக வந்து இந்த டிகிரியும் அஃபோர்ட் ஆகிறதால நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இந்த டிகிரிலையும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டு இது மூலமாகவும் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். அதனால் என்னென்ன டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் உங்கள் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க, வீட்டிலே உட்காந்துட்டு நான் படிக்கணும், என்னால் காலேஜஸ்லாம் போக முடியாது, அந்த மாதிரி கேடர்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி BS டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இட் இஸ் ஆன்லைனில் உங்கள் கண்டக்ட் பண்ணுற இந்த ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகி இது மூலமாகவும் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். சரி, இவங்க IITM BS டிகிரி ப்ரோக்ராம்ஸில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து BS எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா BS டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 2 ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வேணுமோ உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் விருப்பமோ அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இதில் போட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும்னா இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் +2ல் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தட் இஸ் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் இது ஒரே ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு +2 முடிச்சுட்டு +2 முடிச்சிருந்தாவே போதும். அது எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி தான், அது சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி தான், அப்படி இல்லை காமர்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி தான், எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி நீங்கள் +2 லெவல் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே எந்த போர்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எந்த போர்டாக இருந்தாலும் சரி +2 லெவல் நீங்கள் முடிச்சுட்டாவே டேரெக்டாக நீங்கள் இந்த BSc டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அட்மிஷன் ஆகிடலாம். சரி, இந்த கோர்சஸ்க்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கோர்சஸ் அட்மிஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 3 டேர்மில், அதாவது ஜனவரி,
ஜனவரி நீங்கள் விட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது மே விட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது செப்டம்பர். இந்த 3 மந்தில் ஏதாவது ஒரு மந்தில் நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபையர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும். அதாவது இந்த கோர்ஸ் நான் படிக்கிறதுக்கு வந்து நான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபையர் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே ப்ரிலிமினரி சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே +2ல் படித்த சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு தனியாக ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து இருக்கும். இந்த ரெக்கார்டட் லெக்சர் வீடியோஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாரமும் மொத்தம் 4 வாரம் இருக்கும். அந்த 4 வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த 4 வாரம் கோர்ஸ் முடிஞ்சிடல, 4 வாரம் கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பேஸ் பண்ணி யூ வில் பி allotted ஃபார் குவாலிஃபையர் எக்ஸாம். ஒரு குவாலிஃபையர் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த குவாலிஃபையர் எக்ஸாமில் ஒரு மினிமம் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டாவே தென் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் ஜாயினிங் தீஸ் ப்ரோக்ராம்ஸ். அந்த குவாலிஃபையர் எக்ஸாம்ஸு அதேமாரி இந்த குவாலிஃபையர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் என்னென்ன டேட்ஸில் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த டிகிரி கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸில் நீங்கள் வந்து சேரணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 4 கோர்சஸ், அதாவது 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் 1, மேத்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம் திங்கிங் அண்ட் சர்க்யூட்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங். இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிஎஸ் டேட்டா சயின்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணணும், நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் 1, மேத் ஃபார் டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இந்த 4 சப்ஜெக்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். ரெக்கார்டட் லெக்சர் வீடியோஸ், அதாவது லெக்சர் வீடியோஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 லெக்சர் வீடியோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 16 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஒரு 16 லெக்சர் வீடியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி இதில் ஒரு 16 லெக்சர் வீடியோஸ், இதில் ஒரு 16 லெக்சர் வீடியோஸ். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 லெக்சர் வீடியோஸ் இருக்கும். இந்த லெக்சர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அவ்வளோதாங்க டியூரேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு 4 வீடியோஸும் உங்களுக்கு ஒரு 4 வீடியோஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த லெக்சர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா வீக் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ வீக் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் 1க்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ லெக்சர் 1உடைய வீடியோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெக்சர் 1உடைய வீடியோஸ் வரும். அதேமாதிரி லெக்சர் 2, லெக்சர் 3, லெக்சர் 4, அதேமாதிரி லெக்சர் 4 இந்த மாதிரி ஒரு 4 லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து டேரெக்டாக போய் ஓப்பன் ஆகும். இதுக்கு லெக்சர் 2 கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் வீடியோ ஓப்பன் ஆகும். லெக்சர் 3 கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் வீடியோ, அதுமாதிரி லெக்சர் 4 கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோர்த் வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அசைன்மெண்ட் செஷன் போகும். ஸோ இந்த அசைன்மெண்ட் செஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு டைமிங்கோட கொடுத்துருப்பாங்க. அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் இந்த வீக் 1உடைய அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அசைன்மெண்ட்ஸ்னால் இப்போ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த லெக்சர் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கிற இந்த லெக்சர் வீடியோஸில் இருந்தால் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து MCQ பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 10 கொஸ்டினோ இல்லை 20 கொஸ்டினோ, மேக்ஸிமம் 20 கொஸ்டின் தான் இருக்கும். அந்த 20 கொஸ்டினுமே MCQ பேஸ்டாக தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த MCQ பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி இந்த அசைன்மெண்ட்டோடைய ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்கள் அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வீக்கோடைய அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீக் 2க்கு அதே மாதிரி இருக்கும். ஸோ வீக் 2க்கு இங்கே லெக்சர் 4ஓட முடிஞ்சிருச்சா, அப்போ வீக் 2ல் வந்து பார்த்திங்கன்னா லெக்சர் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெக்சர் 5, லெக்சர் 6, 7, 8 இதுக்கான அசைன்மெண்ட்டு. அதேமாதிரி வீக் 3, வீக் 4. ஸோ வீக் 3, வீக் 4ல் பார்த்திங்கன்னா கரெக்டாக வீக் 3, வீக் 4. வீக் 4ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல 16 லெக்சர்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 7, இங்கே வந்து 9, 10, 11, 12th லெக்சர் வரைக்கும் இங்கே முடிஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 13, 14, 15, 16 இங்கே முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான அசைன்மெண்ட்ஸு அதேமாதிரி இதுக்கான அசைன்மெண்ட்ஸ் இங்கே முடிஞ்சிருக்கும். இதுக்கான அசைன்மெண்ட்ஸும் இங்கே டேட்டா போட்டு இங்கே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. சரி, இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு 4 லெக்சர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அசைன்மெண்ட்ஸ் அந்த 4 லெக்சர்லேருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அசைன்மெண்ட்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, MCQ பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். அந்த 20 கொஸ்டினுக்கு நீங்கள் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணுவீங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே கிடையாது. நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த டேட் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. டேரெக்டாக
அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் வந்து லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸில் போய்ட்டு நீங்கள் வீக் 1 உடைய அசைன்மெண்ட் ஸ்கோர் எவ்வளவு, வீக் 2 உடைய அசைன்மெண்ட் ஸ்கோர், அது மாதிரி வீக் 3 வீக் 4 உடைய அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு குவாலிஃபையர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இந்த அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் குவாலிஃபையர் எக்ஸாமுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வீக்ஸோடைய அசைன்மெண்ட்ஸு, வீக் 1 உடைய அசைன்மெண்ட்டு, வீக் 2 உடைய அசைன்மெண்ட்டு, வீக் 3 உடைய அசைன்மெண்ட்ஸ் தான் எடுத்துப்பாங்க. இந்த 3 அசைன்மெண்ட்ஸில் எது வந்து பெஸ்ட்டு 2வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, எது பெஸ்ட்டு 2ன்னு சொல்லிட்டு அந்த 2 அசைன்மெண்ட் மார்க்ஸையும் எடுத்துகிட்டு அதனுடைய ஆவரேஜ் வந்து போடுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 அசைன்மெண்ட்ஸில் பெஸ்ட்டு 2 அசைன்மெண்ட்ஸோடைய மார்க்ஸ் எடுப்பாங்க. அந்த பெஸ்ட்டு 2 அசைன்மெண்ட்ஸோடைய ஆவரேஜ் வந்து போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து குவாலிஃபையர் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனுடைய ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஸோ 40% குறையாமல் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஜென்ரல் ஓபிசி. அதுமாதிரி எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 30% போட்டிருப்பாங்க. வித் பிடபிள்யூடினா ஃபிசிக்கலி வித் டிசபிலிட்டிஸ் இருந்தாங்கன்னா, அதேமாதிரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கும் ஒரு 30% போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35% நீங்கள் அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் எடுத்துருக்கணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் அந்த லெக்சர் வீடியோஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸாக தான் இருக்கும். இன்னும் பெரிய விஷயமா இன்டெப்த் நாலேஜ்லாம் ஒன்றும் இருக்காது. இது எதுக்காக அசஸ் பண்ணுறாங்க, இந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு குவாலிஃபையர் எக்ஸாம் கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லெக்சர் வீடியோஸ் பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்றதை செக் பண்ணுவாங்க. இந்த 3 பேராமீட்டரும் செக் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டே வைக்கிறாங்க. ஆன்லைன் கோர்சஸ்ன்றதால உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிறீங்கன்றதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்ஸே வைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து இதை வந்து ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது ஃபண்டமெண்டலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்ஸே வைக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அசைன்மெண்ட்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபையர் எக்ஸாமுங்க. அந்த குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ் வந்து ஏதோ ஒரு சென்டர் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 சென்டர்ஸ் இருக்கும். அந்த 12 சென்டர்ஸ் என்னென்னதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த 12 சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சென்டர் நியராக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து 4 hours டெஸ்ட் டியூரேஷனுங்க. இந்த குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours டெஸ்ட் டியூரேஷனு. அந்த 4 hours டெஸ்ட் டியூரேஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அட்மிஷன்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 hours டெஸ்ட் டியூரேஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் அதுவும் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 40% எடுத்துருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இங்கேயும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட், ஸோ நீங்கள் இங்கிலீஷில் மினிமம் 40 எடுத்துருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 40% நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 30% போட்டிருப்பாங்க. இதுவும் 30% போட்டிருப்பாங்க. ஸோ ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 35% போட்டிருப்பாங்க. அப்படியே இதுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆவரேஜ், அதாவது மினிமம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% எடுத்துருக்கணும். 4 சப்ஜெக்ட்லையும் கூட்டி ஆவரேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50% கம்மியாகாமல் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40% கம்மியாகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இங்கேயும் 40% கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இங்கே வந்து 45% கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து எக்ஸாம் ஸ்கோர்ஸ். ஸோ எக்ஸாம் ஸ்கோர்ஸோடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் அட்மிஷன் இன்ட்டு எனி ஆஃப் திஸ். உங்களுக்கு நீங்கள் எது எடுத்து படிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் அட்மிஷன் சொல்லிட்டு வந்துடும். இந்த குவாலிஃபையர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 டேர்மில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் இருக்கும். செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்தில் இருக்கும். தேர்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் இருக்கும். ஸோ இதனுடைய டென்டேட்டிவ் டேட்ஸ், அதாவது 2026 உடைய டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி 26 வந்து ஃபார் இந்த டேர்மில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களுடைய குவாலிஃபையர் அப்ளிகேஷன் ஓப்பன்ஸ், நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது வந்து ஜனவரி 1, 2026 ஓப்பன் ஆகும். அதுமாதிரி குவாலிஃபையர் அப்ளிகேஷன் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2026. அதாவது இது வந்து கரண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கரண்ட்டாக போயிட்டுருக்கிறத நீங்கள் இப்போ சப்போஸ் 12th ஏதாவது முடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிஜிஸ்டர் ஃபார் திஸ் இந்த கேட்டரில் வருவாங்க. அவங்க வந்து இதில் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் ஒர்க்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து +2 நீங்கள் அப்பியர் ஆகிட்டு ஃபைனலாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, ஃபைனல் போர்டு எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்கனாலும் யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இந்த டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 15 கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் பீரியட்லாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் இன்டர்ஃபியர் ஆகிறதால உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிஃபையர் ஃபேஸ்
வீக், அதாவது உங்களுடைய வீக் 1 வீக் 2ன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக் 1 வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா February 6, 2026. அதுமாதிரி வீக் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த 4 வீக்ஸும் அப்படியே போகும். குவாலிஃபையர் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா March 15th போட்டிருக்காங்க 2026. ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா March 19th அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கோர்ஸ் என்ரோல் பண்ணுறது, அதாவது இந்த கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் March 19 தான் உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் March 19, March 20 2 நாளுக்குள்ளே உங்களை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டேட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருந்துட்டு, நீங்கள் 2 நாள் தான் டைம் கொடுக்குறதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கரெக்டாக நீங்கள் கோர்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட்லாம் ஈஸியாகவே பண்ணிக்கலாம், நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார் May 2026 அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா February 18, 2026 ஓப்பன் ஆகுது. க்ளோஷர் வந்து பார்த்தீங்கன்னா May 30. அதுமாதிரி குவாலிஃபையர் ஃபேஸ் வீக் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா June 12 ஆரம்பித்து அந்த 4 வீக் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா July 19. இதுக்கு ரிசல்ட் பப்ளிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா July 23. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் எப்போ என்ரோல் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ஸ் வந்து July 23, க்ளோசஸ் வந்து July 26. இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் 4 நாளுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். அதுமாதிரி ஃபார் செப்டம்பர் 2026 வந்து பார்த்தீங்கன்னா இதான் வேரியஸ் டேட்ஸு. ஸோ இந்த டேட்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் என்ரோல்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு November 19, 2026 ஓப்பன் ஆகும். சண்டே November 22 இப்போ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த ஷெடியூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூல்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி என்ரோல் பண்ணி நீங்கள் படிக்க சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அந்த மாதிரி கணக்கெலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ்ன்றதால நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஐஐடி கேம்பஸ் வந்து போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு டேரெக்டாக உங்களுடைய கோர்ஸ் அட்வைசர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு மீட் பண்ணி உங்கள் கோர்சஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பெரிய விஷயமா ஒன்றும் இருக்காது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸ் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கோர்சஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன்ஸும் இருக்கும். நீங்கள் இந்த மீட் அப்பையும் நீங்கள் போயிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து ஃபீஸஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இந்த எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 4 கோர்ஸுன்றதால ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 1000 rupeesன்ற மாதிரி 4000 rupees வரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees வரும். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி வித் பிடபிள்யூடி, எஸ்சி எஸ்டி ஆர் பிடபிள்யூடி இது வந்து எஸ்சி எஸ்டி வித் பிடபிள்யூடியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1000 rupees வரும். அதேமாதிரி ஓபிசி என்சிஎல் இந்த கேட்டகரிலாம் எதுவுமே பிரிக்கல இவங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து 4000 rupees வரும். இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் இந்த கோர்ஸ் ஒர்க்லாம் எடுத்து நல்லா படித்து அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட்ஸில் மினிமம் இவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுத்துகிட்டு அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபையர் எக்ஸாமில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் தி சீட்ஸ். இது வந்து பெரிய விஷயம் சொல்கிறது தாங்க இவ்வளோ பெருசாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீக்லி ரிப்போர்ட் வீக்லி ப்ராக்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த சீட்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் ஒர்க் அதாவது 4 வாரத்துக்கான இந்த கோர்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும். குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாத்தையுமே நடக்கும். ஸோ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் நடக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்ஸ் அது எல்லாத்தையுமே போடுவாங்க. சென்னை சவுத்தில் நடக்குது. அதேமாதிரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே போடுவாங்க. அதேமாதிரி மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த சென்டர்ஸ் எல்லாமே இந்த டிஸ்ட்ரிக்ஸில் சுற்றி இருக்கக்கூடிய சென்டர்ஸில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் உங்களுக்கு வந்து போடுவாங்க. அது என்னென்ன எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் என்னவோ உங்கள் ரீஜனுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் இந்தியா வந்து 100+ சென்டர்ஸில் இருக்குங்க. அதேமாதிரி அப்ராடில் பார்த்தீங்கன்னா யூஏஇ, பஹ்ரைன், குவைத், ஓமன், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டர்ஸ்லேயும் அவங்களாம் அங்கே இருக்கிறவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து இந்த சென்டர்ஸில் அவங்க எடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டடி சென்டர்ஸ்லாம் அதே மாதிரி இந்த தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். www.study.iitm.ac.in இந்த வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது வந்து ஆன்லைன் ப்ரோக்ராமாக இருக்குது சார். ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து வேலிடிட்டிலாம் எப்படி? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கோர்சஸ் ஆர் ஆஃபர்டு பை ஐஐடி மெட்ராஸ், இந்தியாவிலேயே நம்பர் 1
டாப் மோஸ்ட் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான். ஃபார் தி பாஸ்ட் 9 இயர்ஸாகவே இது டாப் மோஸ்ட் ரேங்க்டு நம்பர் 1ல் தான் இருக்குது. இது ரேங்கிங்கில் 2ல் கூட போகவே இல்லை எப்பயுமே. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ரோல் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஐஐடி மெட்ராஸோடைய ஐஐசி, தட் இஸ் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த செல்லோட டைப்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துடும். அந்த செல்லோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி ஃபார் பிஎஸ் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்மார்ட், அதேமாதிரி ரெனால்ட் ரிசன், விப்ரோ, டிசிஎஸ், அதுமாதிரி சின்சி சொல்யூஷன்ஸ் அதிலெலாம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அதேமாதிரி டேட்டா சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம். இவங்க வந்து ஏற்கனவே அவங்களாவே செல்ஃப் பிளேஸ்டாகவே நிறைய பேர் செல்ஃப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இவங்களுக்கும் அதேமாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் எந்த ஒரு ஒரியும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு டிகிரி கோர்சஸ் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு பேரலாக நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் பண்ண அழகாக போட்டு விட்டு உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. சைடில் இன்னொரு டிகிரியும் உங்களுக்கு அதுவும் ஐஐடி டிகிரி வந்து கையில் வந்து நிற்கும். ஸோ இந்த ஐஐடி டிகிரிஸு ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கோர்சஸ் படிச்சிருந்தீங்கனாலுமே அந்த டிகிரிஸோடு சேர்த்து நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு நல்ல கம்பெனிலேயே நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகி ஒரு நல்ல கரியர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த டேர்மில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலுமே கூட உங்களுக்கு May 26 செகண்ட் டேர்ம் இருக்கும். அடுத்தது தேர்ட் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு September 2026. இந்த டேர்ம்ஸில் நீங்கள் இந்த கோர்ஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் குவாலிஃபயர் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அதேமாதிரி அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ், தட் இஸ் உங்களுடைய பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டமில் அதோடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் டேட்டா சயின்ஸோடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.